Ma'am, IVF, ICSI இல்ல LSCS, is it going to affect the exclusive breastfeed? வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ ஐவிஎஃப் பண்ணுறதுனால பிரெஸ்ட் ஃபீடிங்கில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குமா? யூஸ்வலாக ஐவிஎஃப் பண்ணும்போது இல்லை ஐவிஎஃப் ஆர் இக்ஸி பண்ணுறதுனால ஒரு பிரெஸ்ட் ஃபீடிங் ஒரு சான்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் எதுவுமே கிடையாது. இட் இஸ் அ நார்மல், தட்ஸ் அ இம்பார்ட்டன்ட் திங் தட் யூ ஹவ் டு நோட். பட் சம்டைம்ஸ் வாட் ஹேப்பன்ஸ், நிறைய பேருக்கு ஐவிஎஃப்ல ஒரு 20% ஆஃப் பேஷண்ட்க்கு ட்வின்ஸ் வராங்க. சில பேருக்கு கொஞ்சம் ப்ரீடம் டெலிவரி, ஏன்னா ரொம்ப வயசாகி கன்சீவ் ஆகும் போதோ இல்லை ட்வின்ஸ் இருக்கும் போதோ ப்ரீடம் டெலிவரி ஆன பேஷண்ட்ஸுக்கு பேபியோட வாய் ரொம்ப குட்டியாக இருக்கும், நிப்பிள் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதனால ப்ரீடம் டெலிவரி ஆகும்போது பிரெஸ்ட் மில்க் கொடுக்கறது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, ஒரு 1 மந்த் தான் அந்த டிஃபிகல்ட்டி இருக்கும். பிரெஸ்ட்டை வந்து நிப்பிள் ஷீல்டு போட்டு அதை வச்சு பேபிக்கு ஃபீட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஆர் பெல்ஸ்க் மில்கை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி, அதுக்குன்னு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி அதை எப்படி ஃபீட் பண்ணுறதுன்ற கவுன்சிலிங் லாக்டேஷனல் கவுன்சிலர் கொடுப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணி பிரெஸ்ட் மில்க் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி பேபிக்கு கொடுக்கலாம். ஆனால் எல்எஸ்சிஎஸ் பண்ணிட்டோம், சிசேரியன் ஆகிடுச்சு, இல்லை ஐவிஎஃப் பண்ணிட்டோன்ற ரீசன்னால் பிரெஸ்ட் ஃபீடிங்கை வந்து அவாய்ட் பண்ணக்கூடாது. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. எல்லா குழந்தையும் கன்சீவ் ஆன பிறகு ஒரே குழந்தை தான். தெர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ். லாஸ்ட்டாக ஒரே ஒரு பாயிண்ட், சரகசி அண்ட் பிரெஸ்ட் ஃபீடிங். நிறைய பேருக்கு ஒரு கவலை வந்துடுது, வாடகைத்தாய் மூலியமாக குழந்தை பெற்றுக்கும் போது நான் எப்படி பால் கொடுக்குறது அப்படின்றது. சில பேருக்கு அயல் நாட்டில் நிறைய ட்ரையல் பண்ணி அவங்களுக்கு மெடிசின்ஸ் கொடுத்து பிரெஸ்ட் மில்க் வர வச்சுருக்காங்க. நம்ம ஊர்லேயும் அதை ட்ரை பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு வாடகைத்தாய் மெத்தடில் குழந்தை பிறக்க போகுதுன்னு தெரிஞ்சதுன்னா 5th மந்த்லேருந்தே அதுக்கான அட்வைசஸ் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு மாத்திரைகள் போட்டு உங்களோட பிரெஸ்ட் ஸ்டிமுலேஷன் ரெகுலராக பண்ணால் ஒரு 10 to 15% ஆஃப் பேஷண்ட்ஸ்க்கு வந்து பிரெஸ்ட் மில்க் ப்ரொடியூஸ் ஆகலாம். அப்படி ப்ரொடியூஸ் ஆகிறவங்க வந்து 6 months பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து எக்ஸ்க்ளூசிவாக கொடுத்தவங்களும் இருக்காங்க. தனியாக அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேயே ஒரு பேஷண்ட் வந்து யூஎஸ்லேருந்து வந்து 6 months எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணவங்கள பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ we can also try that. ஆனால் அப்படி நடக்கலை அப்படின்னா டிப்ரெஸும் ஆக வேண்டாம். பிரெஸ்ட் ஃபார்முலா மில்க், ஹெல்த்தியான ஃபார்முலா மில்க் கொடுத்து நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ நம்மளாலான முயற்சியை நம்ம பண்ணுவோம். முடியல அப்படின்னு சொன்னால் அடுத்த ரிசார்ட்டுக்கு போகலாம். பெஸ்ட் விஷஸ். Happy Breastfeeding Week 2024. Closing the gap. We promote breastfeeding.